ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குருமா தான் வைக்க போகிறோம். அதில் நான் டபுள் பீன்ஸும் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் பெருசாகவே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம், தக்காளியை வந்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதக்கினா போதும். லைட் அந்த கலர் ஷேட் மாறினாலே போதும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக கூட போட்டு இதில் வதக்கிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. எனக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணலை. ஓகேவா? நம்மளுடைய சாய்ஸ் தான் ஃபுட்டு. நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பிடிக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஆல்டர் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு தான். நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அவ்வளோதான் என்னோடய பாலிசி. குக்கரில் ஆயில் ஊற்றிருக்கேன். சேம் மசாலா ஸ்பைசஸ் தான். பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணின பிறகு சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம பொடி ஆனியன் வேணும்னா சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் அதை போடலை. நான் டேரெக்டாக வெஜிடபிள்ஸ் போடுறேன். டபுள் பீன்ஸ் இப்போ சீசனில் கிடைக்கும். ஸோ தைரியமாக வாங்கி நல்லாவே சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். டபுள் பீன்ஸும் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா மற்ற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் அரைச்சேன் பார்த்திங்களா வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு, அதை நான் இப்போ இந்த டைமில் ஊற்றிக்கிறேன் வதங்கின பிறகு. தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் ஆஸ் யூஷுவல் குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைக்கிறது. இது அரைச்சிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன். 2 விசில் விட்டாலே போதும். நல்லா வதங்கி குருமா ரெடி ஆகிடும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.